இது ஒரு மிஷனரி சரித்திரம். ஜெர்மனியில் பிறந்து 17ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டிற்கு வந்து ஊழியம் செய்து பின்பு 37வது வயதில் மரித்து போனார் இந்த மிஷனரி. தன்னுடைய 14 வருட ஊழியத்தில் பல அசாத்தியமான காரியங்களை கிறிஸ்துவுக்காய் செய்த இவர் அதிவேகமாய் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார். தமிழ் இலக்கண புத்தகத்தை வெளியிட்டார். பல சபைகளையும் நிறுவினார். வேதாகம கல்லூரிகளையும் அநாதை ஆசிரமங்களையும் தொடங்கி சுவிசேஷம் பரவ செய்து இந்தியாவின் முதல் புரொட்டஸ்டன்ட் சபையை ஆரம்பித்தவர் இவரே. எல்லாவற்றிற்கும் மேலாய் பேப்பர்களோ பிரிண்டிங் வசதிகளோ இல்லாத நாட்களில் படிப்பறிவற்ற மக்களுக்கு ஆசியாவிலேயே முதன்முறையாக ஒரு இந்திய மொழியில் வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்த்து அச்சிட்டு வழங்கினார். யார் இவர்? இவர்தான் 1682ஆம் ஆண்டு பிறந்த சீகன் பால்க் என்ற மிஷனரி. விசுவாச வீராங்கனையான இவரது தாயார் தன் மரண படுக்கையில் இருக்கும் போது சுற்றிலும் இருந்து அழுது கொண்டிருந்த பிள்ளைகளுடன் இந்த பார்ப்பா சீகன் பால், உனக்காக இந்த உலகத்தில் நான் ஒன்றுமே சேர்த்து வைக்கவில்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். அதுதான் இந்த வெளியேற பெற்ற பொக்கிஷம். அதுதான் இந்த பைபிள். இத நீ கவனமாக படி. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ இதில் கிடைக்கும் என்று சொல்லி தன் கண்ணீரால் நனைத்த வேதாகமத்தை கொடித்து மரித்து போனார்கள். தன் 6 வயதில் தன் தாயை இழந்து பின்னர் 2 ஆண்டுகளில் தனது தந்தையையும் ஒரு சகோதரியையும் கூட இழந்து நொறுங்கி நின்றார் சீகன் பால்க். படிப்பில் சிறந்து விளங்கிய இவரை அவருடைய தாயின் கடைசி வார்த்தைகள் வேதாகமத்தை முறையாக கற்க தூண்டியது. அதிகமாய் வேதத்தை தேடி தேடி வாசிக்க ஆரம்பித்தார். பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போதே வேதாகமத்தின் மூல பாஷைகளான கிரேக், லத்தீன் போன்ற பாஷைகளையும் கற்று தேறினார். சுவிசேஷ ஊழியங்களில் நாட்டம் கொண்ட இவர் தான் படித்த இடங்களிலும் திருச்சபைகளிலும் வேதத்தை அறிவித்து வந்தார். God may speak to you again, but you may not hear him again. God may give you other opportunities, but your heart may not be like it is tonight. You see, God is speaking to you tonight and saying, now is the accepted time. Today is the day of salvation. தேவனுக்காக எதையாவது செய்ய அவரது மனம் துடித்துக் கொண்டிருந்தது. மிஷனரி பாரம் கொண்ட இவர் இரட்சகர் இயேசுவை குறித்து அவரை அறியாத இடத்தில் ஊழியம் செய்ய ஆயத்தமானார். இச்சமயம் இந்தியாவுக்கு மிஷனரியாக செல்ல 2 பேர் தேவை என்கிற டென்மார்க் ராஜா விடுத்த அழைப்பை ஏற்று இந்தியா வர தன்னை அர்ப்பணித்தார். தனது 23ஆம் வயதில் தனது நண்பர் ஒருவருடன் இந்தியா புறப்பட்டார். சுமார் 7 மாத பயணத்திற்கு பின் 1706ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி தன்னுடைய 24ஆம் வயதில் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்தின் தரங்கம்பாடியில் வந்தபோது இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என உணர்ச்சி பொங்க கூறினார். தன்னை கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி சொல்லி துதித்தார். ஒரு வெளிநாட்டினர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இந்த சூழ்நிலையில் தமிழ் புலவர்களிடம் போய் தனக்கு தமிழ் கற்றுத் தருமாறு வேண்டினார். அப்படி இருக்கையில்
ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள அங்கிருந்த சிறு பிள்ளைகளுடன் சேர்ந்து மண் தரையிலே அமர்ந்து மண்ணிலே எழுத்துக்களை எழுதி கற்றுக்கொண்டார். இப்படி கடினமான ஒரு முயற்சியினோட 2 வருடத்தில் 20,000 வார்த்தைகளை கொண்ட தமிழ் அகராதையும் ஒரு இலக்கண புத்தகத்தையும் வெளியிட்டார். பல சவால்களையும் சந்திக்க நேர்ந்தது. அவருடைய ஊழிய அனுபவம் அவ்வளவு சாதாரணமாக இருக்கவில்லை. தன்னுடைய தேவைகளுக்காக போராட வேண்டிய சூழ்நிலையில் வந்தது. தன்னுடைய வருட சம்பளமான 300 ரூபாய் வர தாமதமான போது அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் இவருக்கு உதவி செய்ய மறுத்தனர். ராஜா இவருடைய மிஷனரி பணிக்காக அனுப்பின ரூபாய் 300 உள்ள பணப்பெட்டி கடலிலே தவறி போனது. அதை தேடி சென்ற 7 பேரும் கடலிலே மரித்து போனார். எல்லா சூழ்நிலைகளும் நெருக்கடியாய் மாறி நின்றது. இப்படி இருக்கையில் ஊழியத்தை இன்னும் மிக உற்சாகமாய் செய்ய ஆரம்பித்தார். அதனுடைய பிரதிபலனாக 1707ஆம் ஆண்டு இவருடைய ஊழியத்தில் முதலாவது 5 பேர் மே மாதம் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டனர். என்னே ஒரு சந்தோஷம். ஜனங்கள் கூடி ஆராதிக்க ஒரு ஆலயம் தேவை என கருதி ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தனர். கையில் அதை கட்டி முடிப்பதற்கான பணம் இல்லாத போதும் கர்த்தரையே முழுவதுமாய் நம்பி ஆலய பணியை தொடங்கி செய்து வந்தார். 1707ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி மகிமையான இவ்வாலயம் தேவனுக்காய் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதுவே இந்தியாவின் முதல் ஆவிக்குரிய லுத்தரன் திருச்சபை. சுவிசேஷ பணியுடன் சமூக பணிகளையும் மிக ஆர்வமுடன் செய்து வந்தார் சிகன் பால்க். ஒருமுறை ஒரு ஏழை விதவை ஒருவருக்காக நீதி கிடைக்கும்படி அரசாங்கத்தின் அதிகாரிகளுடன் வாதாடினார். கோபமடைந்த அவர்கள் அவரை பிடித்து அடித்து சிறையில் அடைத்தனர். ஏறக்குறைய 4 மாதத்திற்கும் அதிகமாய் சிறையில் இருந்தார். இந்த கடுமையான சிறை வாழ்வின் நாட்களில் ஜெபத்திலும் பாடல்களிலும் தேவனை பாடி ஆராதித்து நாட்களை கழித்தார். அவரது சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாய் பலவீனம் அடைந்து கொண்டே இருந்தது. தன்னுடைய ஊழிய வாஞ்சை பாரத்தை கொஞ்சமும் இழக்காத இவர், ஒரு இந்தியரை போலவே உணர ஆரம்பித்த இவர், தானும் ஒரு இந்தியராகவே தன்னை கருதி இந்திய உடைகளை அணிய ஆரம்பித்தார். குழுவாய் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், சென்னை போன்ற இடங்களில் நடந்து சென்று ஊழியம் செய்தனர். எளிதாய் ஊழியம் செய்ய விட்டு விடுவார்களா என இவரது பிரசங்கத்தை ஊழியத்தை கடுமையாய் எதிர்த்தார்கள்.
இவரை கொலை செய்ய வேண்டும் என்று விஷம் வைத்து இவரை கொல்ல முயன்றனர். எத்தீமைக்கும் ஒப்பு கொடுக்காத தேவன் தீமைகள் அணுகாமல் இவரை காத்துக் கொண்டார். சுவிசேஷத்தை இன்னும் ஆழமாய் அறிவிக்க அவர்களது மொழியிலே வேதாகமத்தை கொடுக்க வேண்டும் என்ற வைராக்கியம் கொண்டு வேதாகமத்தை கிரேக்க பாஷையிலிருந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். அநேக எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தும் தேவ ஆவியின் பலத்தால் ஆவியில் வைராக்கியம் கொண்டு பல ஆண்டுகள் இரவு பகலாய் பாடுகளிலும் உபத்திரவத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாய் மொழிபெயர்த்தார். இவ்வாறு மொழிபெயர்த்தபின் அதை திருத்தம் செய்வதற்காய் மீண்டும் பல ஆண்டுகள் கடினமாய் உழைக்க வேண்டியிருந்தது. மொழிபெயர்த்தாயிற்று. இதை எங்கே எப்படி அச்சிட்டு வழங்குவது என எண்ணி அங்கலாய்த்தார், திகைத்து நின்றார். அச்சுக்கூடங்களோ பேப்பர்களோ இல்லாத காலம். எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் ஆயத்தப்படுத்த வேண்டியிருந்தது. இதை கேள்விப்பட்டு இவரது தியாகத்தை முயற்சியை பாராட்டி ஆசியாவிலேயே முதலாக அச்சடிக்கும் இயந்திரம் ஒன்று இங்கிலாந்திலிருந்து தரங்கம்பாடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அநேக முயற்சிகளுக்கு பின், பிரயாசங்களுக்கு பின் 1715 ஆண்டு புதிய ஏற்பாடு இந்திய மொழிகளிலே தமிழில் முதலாவது அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. குதூகலித்தார். அவருக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தான் பட்ட பிரயாசத்தின் பலனை பார்க்கும்போது அவருடைய உள்ளம் சந்தோஷத்தால் நிறைந்தது. அச்சிடப்பட்ட வேதாகமம் விநியோகிக்கப்பட்டது. புதிய ஏற்பாடு பலருடைய கைகளில் கொடுக்கப்பட்டது. சுவிசேஷம் வேகமாய் அறிவிக்கப்பட்டது. ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர். சபைகளும் வளர ஆரம்பித்தது. இந்த ஊழியங்கள் நடைபெறுவதை கண்டு மகிழ்ச்சியுற்றார். இப்படி இருக்கையில் 1718 ஆண்டில் அவரது சரீரம் மீண்டும் பலவீனப்படவே தனது சக ஊழியரிடம் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய 37ஆம் வயதில் தான் நேசித்த தேவனிடம் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தார். தன் 14 வருட ஊழியத்தில் புதிய ஏற்பாடு புத்தகத்தை மொழிபெயர்த்து அச்சிட்டு வெளியிட்ட இவர் பழைய ஏற்பாட்டின் ரூத் புத்தகம் வரையில் மொழிபெயர்த்திருந்தார். பின்னர் வந்த மிஷனரிகளால் முழு வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது. அதுவே இன்று நம் கைகளில் தவழும் பரிசுத்த வேதாகமம். 5 விசுவாசிகளோடு அன்று அவர் ஆரம்பித்த லுத்தரன் திருச்சபை இன்று பல லட்சம் விசுவாசிகளோடு எழுந்து நிற்கிறது. அற்பமான ஆரம்பத்தை தேவன் அசட்டை பண்ணாதவர். ஒரு தாயின் அசைக்க முடியாத விசுவாசமும் கண்ணீர் ஜெபமும் எந்த சூழ்நிலையாயினும் தன்னுடைய பலவீனப்பட்ட மகனையும் அறியாத இடத்தில் கிறிஸ்துவுக்காய் பெரிய காரியங்களை செய்ய வைக்கும் என்பதற்கு இதுவே சான்று. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர்
தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே.